11 19 20 வயசு வரைக்கும் குழந்தைகள் தனக்கு எல்லாமே முடியும், எல்லாமே தெரியும், எல்லாமே பண்ணிட முடியுங்கிற ஒரு தீவிரமான தன்னம்பிக்கையோடு இருப்பேன். அதை நம்ம குறைச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த குழந்தைகளை அப்படியே சரி அது என்னென்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுடவும் கூடாது. அவர்களை ரொம்ப ஜாக்கிரதையோடு நம்ம நடத்தணும். இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, அவள் இஷ்டப்பிரகாரம் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய அனுமதிக்கணும். அந்த இஷ்டப்பிரகாரம் இருக்கிறதுன்றதுல பயங்கரமான கஷ்டம் வரக்கூடும் அப்படின்றது நமக்கு தெரிகிற சமயத்தில் அவளை இதமாக பதமாக கூட்டு கையை பிடிச்சி முகத்தை தூக்கி, இது தவறு, இந்த அளவு நீ நடந்துக்கிறது தவறு, இப்படி நீ நடந்துட்டேன்னா உன் செயலை எனக்கு பிடிக்காது, ஊர் உலகத்துக்கும் அது பிடிக்காது, ஒவ்வாது, ஆனால் உன்னை எனக்கு எப்பவுமே பிடிக்கும், நீ எனக்கு வேணும் அப்படிங்கிறத அவளுக்கு உறுதியோட கூச்சல் போட்டு சொல்லாமல் உறுதியோடு அவள் கண்ணை பார்த்து நாம் சொல்லணும். நம்முடைய உறுதியிலையும் நம்ம சொல்கிறதுலையும் அவள் தெரிஞ்சுப்பாள். ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் புத்திசாலியான குழந்தைகள் தான். அவளுக்கு அனுபவம் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன பிள்ளைகள் தானே. அவள் உடம்பு மளமளன்னு வளர்ந்து போகிறது. 15 வயசுக்கு 25 வயசு வாலிபனாட்டம், 25 வயசு பொம்மநாட்டியாட்டம் குழந்தைகள்லாம் ஊட்டச்சத்து இன்னும் சத்தும் கொடுத்து அதுகளெல்லாம் செல்லம் கொடுத்து கட்ட பின்னல் பின்னிட்டு வந்தால் உடனே பக்காச்சு கொடியை கண்டு சாப்பிடு தூங்குன்னு நம்ம செல்லம் கொடுத்து வளர்த்துறோம். அதுகள் உடம்பால் வளர்ந்து போகிறது. பட் மனசால் அதுகள் வளர்ந்த வாலிபர்களோ வளர்ந்த பெண்மணிகளோ இல்லை. அந்த இடத்த நம்ம தெரிஞ்சுட்டு அதில் கோச்சுன்றக்கூடாது, கோச்சிக்கவும் கூடாது. அதுக்குள்ள தன்னம்பிக்கையும் நம்ம குறைச்சிடக்கூடாது. இப்படி ட்ரெஸ் பண்ணாத, அப்படி ட்ரெஸ் பண்ணாத, இங்கே நிற்காத, ஆம்பளை பையனோட பேசாது. முதல் நாள் வரைக்கும் சொடு கூட விளையாட்டு வந்துருக்கோம் அந்த குழந்தையோட. அடுத்து நான் உட்காந்துட்டேன், கம்முன்னு உட்கார் அப்படின்னு அந்த குழந்தைக்கு என்ன தான் புரியும்? திடீர்னு அடக்குதல் பண்ணுறது, திடீர்னு நம்ம அதிகாரத்தை செலுத்துறதெல்லாம் குழந்தைகளை எடுத்து நம்ம செய்யவே கூடாது. அவளை ஒரு பார்க்குக்கு அழைச்சின்னு போய் அவளுக்கு ஒரு என்ன பிடிச்ச சினிமாவுக்கு அழைச்சின்னு போய் அவளுக்கு எது பிடிக்கிறதோ அது போல், நான் உன்னோட உற்ற தோழன், நான் உன்னோட உற்ற தோழி அப்படிங்கிற அளவில் நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். அவள் சின்ன பிள்ளைகளாகவும் அவளை மேட்டக்கூடாது. இல்லை தெரிஞ்சுட்டா அவள் படுக்க அவள் பட்டு கஷ்டமாக சந்தோஷமாக வந்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டாலும் ரொம்ப டேஞ்சர். குழந்தை ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி நம்ம மிரட்டி போட்டாலும் அதுவும் பெரிய கஷ்டம். இந்த 2 இடத்துக்கும் நடுவில் பேலன்ஸ்டாக நம்ம போயிட்டுருக்கணும். முக்கால்வாசி குழந்தைகளை புத்திசாலியான குழந்தைகளாக தான் இருப்பாள். இருந்தாலும் அவளுடைய அந்த உடம்பினுடைய ஹார்மோன்களுடைய வேகத்துக்கு, அவளுடைய மனசு போகிற வேகத்துக்கு அவளுக்கு சில சமயம் கட்டுப்படுத்திக்க முடியாமல் இருக்கும். அந்த இடத்த கவனித்து நாம் அவளோட கூடவே பயணம் போகணும். அதாவது இடுப்பில் வச்சுக்கிற குழந்தை இல்லை, இறக்கி விட்டாச்சு. இருந்தாலும் அவள் தடுக்கிக்காமல் இருக்கலான்றதையும் நம்ம கண் கூட பார்த்துட்டே வரணும். எதுக்கு இடத்துல அங்கே போகாத, இங்கே போகாத, செய்யாத, அத்தை செய்யாத, அப்படி ஆயிடும், இப்படி போயிடும் அப்படியும் பயமுறுத்த வேண்டாம். எப்படி வேணால் போ அப்படின்னு விடவும் கூடாது. இதில் அப்பாவுனுடைய பங்கும் அம்மாவுனுடைய பங்கும் ரொம்ப தேவையானது. அவளுடைய அன்பு, அவளுடைய அரவணைப்பு, அவளுடைய பாசம் மிகுந்த கண்டிக்காமே விட்டுடக்கூடாது. எப்படி எனக்குடாது. அப்புறம் குழந்தையோட வாழ்க்கை என்னாச்சு அப்படி அவளை முள்ள பேலன்ஸ் பண்ணி கொண்டு விட்டுட்டோம்னா 20, 21 இந்த வயசு வரைச்சு அவளை எல்லாம் தெரிஞ்சுட்டு அவளை ஆகிடுவா. அப்புறம் அவள் நம்மளை தூக்கி பிடிச்சி சிம்மாசனத்திலே போகிறப்பா. சரிதானா?